மீனா பயங்கர கோவமா இருக்காங்க. ரோட்ல கிண்டல் பண்ணாங்க. எல்லாரையுமே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. கிண்டல் பண்றவங்க சொல்றாங்க, "அம்மா உன்ன கிண்டல் பண்ணல. அதோ அந்த அம்மாவ தான் கிண்டல் பண்ணோம்." அப்படின்னு சொல்லிட்டு. "என்னது என் மாமியாரையா கிண்டல் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கைய முறுக்கி முதுகுல குத்து குத்துன்னு குத்துறாங்க. அடி அடின்னு அடிக்கிறாங்க. "மீனா வந்துரு மீனா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் இழுக்குறாங்க. அதுக்குள்ள நெறைய பேர் வராங்க. அவங்க வீட்டுக்காரரும் வராரு. வந்தோனே அவங்க வீட்டுக்காரரும் அடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரர் அந்த அடியாளுங்கலாம் அடிக்கிறாங்க. மீனா போய் ஒரு கட்டைய எடுத்து அடி அடின்னு எல்லாரையுமே அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் மாமியாரை கிண்டல் பண்ணால் நான் விட்டுருவேனா? நான் இருக்கேன் என் மாமியாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நான் சிவபதியோட பொண்ணு, எதையுமே நான் விட மாட்டேன், எல்லாரையும் வச்சு வாங்குன்னு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீங்கள் சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் சண்டை போட்டேன், கண்டிப்பாக நான் தான் சண்டை போட்டேன், விடவே மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, அம்மா சீக்கிரம் கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே என்னது அப்படியா, சரி சரி நீ போமா, நீ போயிட்டு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வை போ சக்தி, அவங்க அப்பாவே வந்து கூப்பிட்ருக்காரு, நீ கண்டிப்பாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சக்தி கிட்ட சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்குள்ளே இல்லை இல்லை நான் சொன்னது சக்தியே இல்லை, நான் சொன்னது மீனாவை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சிவபதி சொல்கிறாரு. இங்கே பாரு மீனா, அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்ல, இன்னும் 10 நிமிஷம் நான் டைம் தரேன், வெளியே நிற்கிறேன், அதுக்குள்ளே உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா. அப்பா நான் ஏன்ப்பா வீட்டுக்கு வரணும், நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, வர கோவத்துக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியாது, இன்னும் 10 நிமிஷத்தில் வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறாரு. அங்கேருந்து மீனா மேலே போகிறாங்க. போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. இல்லைங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகலை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பாசமாக இருக்குது, என்னால் உங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியாது, நான் போகமாட்டேன், அப்பா என்னை கூப்பிடுறாரு ஆனால் நான் போகமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மீனா அழறாங்க. ஆமாம், மீனா அழும்போது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் போகிறேன், ஏன்னா அப்பா கூப்பிட்ருக்காரு, ஆனால் என்னை சீக்கிரமாக வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வரேன், சரியா, நீ அழாத, நான் வந்து கூட்டிகிட்டு வரேன், இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சரியாகட்டும், நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வீட்டுக்காரர் சொல்கிறாரு. மீனா அழுதுகிட்டே பொட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறாங்க. நான் போயிட்டு வரேன் அத்தை நான் போயிட்டு வரேன் சக்தி, நான் போயிட்டு வரேன், என்ன மறந்துட மாட்டேல்ல சக்தி, என்ன மறந்துட மாட்டேல்ல, எனக்கு இந்த வீட்டு மேலே ரொம்ப பாசம், ஆனால் என்ன அப்பா கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவீங்கல்ல, நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியே போகிறாங்க. சக்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. மீனாவோட வீட்டுக்காரர் பயங்கரமாக அவரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. வா, இன்னும் வரலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுறாரு சிவபதி. அப்பா அதோ வரேன்ப்பா, அதோ வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா என்னை எதுக்குப்பா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன உன்னை கூட்டிகிட்டு போகாமல் வேறு யாரை கூட்டிகிட்டு போவாங்க, நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும், அந்த சக்தியை கண்டிப்பாக நான் கூப்பிட வரல, உன்னை தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்க பொண்ணு இங்கே இருக்குல்ல, அதனால் நீங்கள் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன், நீ வா, அப்பா கூட வந்து கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சிவபதி சொல்கிறார். அப்பா எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா, என்னை எதுக்குப்பா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்பா கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது, என்ன சொல்கிறேன் அதை அப்படியே கேட்கணும், வா போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சக்தி சொல்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க தானே அவங்க மீனா, ஏன் இப்படி பண்ணுறாரு தெரியலையே, அவங்க அப்பா எதுக்காக அவங்கள பிரித்து கூட்டிகிட்டு போகிறாரு, இப்போ தான் அவங்க 2 பேரும் இப்போ தான் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ளேயே இப்படி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா அப்பா எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. மீனாவோட வீட்டுக்காரர் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. மீனா அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. மீனா அழுதுகிட்டே போகிறாங்க. இங்கே அவங்க வீட்டுக்காரர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. சக்தி அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே பயங்கரமாக மீனாவை நினச்சி ஃபீல்